இருக்க சுண்டு பணியால உண்டு 200 ரூபா. 6 மணிக்கு வந்த வேண்டா இனி மதிய சாப்பாடு இல்ல ஒன்றும் இல்லாம இந்த காகாபி பார்னு சொல்றாங்க இந்த ரோட்டை. இந்த ஊர் சொரிக்கல்லை, நான் சொரிக்கல்லையா துபாயில இருந்தேன்றீங்க. மட்டக்களப்பு சிமுனியம் இருக்குன்றாங்க. உண்மையாக அவனும் சைனாக்கு அந்த கதை கேட்குவான். சட்டி அடுப்புல வச்சு அப்ப தண்ணி கடிவடை இதெல்லாம் கடிவரம் தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய முகத்துவாரத்தடியில் நிற்கிறோம். என்னத்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்துக்கா மட்டியில் வந்து மட்டி 5 வகையான சமையல் செய்யணும். மட்டியில் வந்து 5 வகையான சமையல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த இடத்துல இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து மட்டி பிடிச்சி கொண்டு வந்து விற்கிறது மற்றது அதை அவிச்சு தான் விற்கணும். அவிச்சு விற்கணும். குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10-20 குடும்பங்கள் இந்த இடத்துல இருந்து விற்பினம் போல இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வன்னி விலாக் சாக்கள் அதை சமைக்க போயிடும். நாங்கள் அப்படியே வேல்கிட்ட கதைச்சு அந்த சாப்பாடுகளும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நீங்கள் இதுக்கு முதல் வந்திருக்கீங்களா? இது நான் ஒரு தடவை இதை பார்த்துருக்கேன். மட்டி எடுக்கிறதெல்லாம் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா கடலுக்கு போய் கையால் தான் இதாக்குவாங்க. கடல் இல்லை, இது வந்து கிளப்பு பகுதியில் வந்து கூடுதலாக நான் நினைக்கிறேன் இப்படி எடுத்துகிட்டு போனால் காலப்போக்கில் இருக்குமான்றதை கேள்விக்கிறா மட்டி. ஆனால் அலை அடிக்க அடிக்க வரும்னு சொல்லுவாங்க. வருஷம் இது எடுத்துக்கொண்டு தானே இருக்காங்க. தொழிலே பரம்பரை தொழிலாகவே இருக்கு. அப்போ எங்கிறது வருது. மற்றது அந்த மட்டின் வேல் பகுதியில் வந்து சுண்ணாம்புக்கு விற்கிறாங்க. சுண்ணாம்பு வைக்கிறாங்க. மற்றது கறி 5 வகையான உணவு. எங்களுக்கு 5 வகை தேவையில்லை, ஒரு டேஸ்ட்டாக 2-3 வகை தந்தாலே சரி. நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் அவையில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு உதவிக்கு வந்தது ப்ரோவாக்கள் தான். சரி, சம்பவம் செய்வோம். சரி, இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மட்டியில் ஒரு செக்ஷனாக வந்து புறம்பாகி கொண்டிருக்கிறோம். சிப்பிக்கில் இருந்து மட்டி எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் அக்கா வந்து என்ன செய்கிறான்றதை கேட்போம். அக்கா வணக்கம், உங்களோட பேரை சொல்லிடுங்க. என் பேர் லுக்ஷிகா. எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு 2-3 வருஷமா இந்த வேலை செய்யுது. இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் இப்போ மட்டி கந்த பாக்கு. மட்டி கந்தையா? கந்த பாக்கு அப்படின்னா இந்த மட்டியே தெரியும். ஒரு மட்டியை அப்படி அவிச்சு எடுத்து அதில் இருக்கிற ஒரு சதையை எடுக்க. இதுல புரிம்பா வண்டி இதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? என்னது அது வந்து அவியாத மட்டி. விரியல்ல போட்டு அவிச்சிட்டு தான் இப்போ இதை விரிச்சு கொண்டு இருக்கீங்களா? மட்டியை முழுசா போட்டு அவிச்சோடனே இப்படி வருது. உடனே இதுல இருக்கிற மட்டியெல்லாம் இப்படி எடுத்து இதுக்குள்ள போடுது. இது சிப்பி தானே வரும்போது இதுக்குள்ள எறியிடும். இது வேணாம். அதை என்ன செய்யறீங்களா? அதை கொடுக்குறீங்களா? அதை கோது ஏத்துறேன். நாங்க ஏத்துறேன். ஒரு மூடை என்ன 400 ரூபா ஏத்துறவங்க வந்து லொரில வந்து ஏத்துவாங்க. அப்ப நீங்கள் என்ன இது நீங்கள் போய் பிடிக்கிறதா இல்ல வேண்டறதா? நீங்கள் நாங்க என்ன சில வேளை நாங்க பிடிக்கிறோம். நாங்க அப்படி இல்லைண்டா எங்களால ஏலாட்டி முதல்ல என்ன வந்திருக்குன்னா டைம் 1000 ரூபா கொடுத்து ஒரு பேக் வாங்கி எடுப்போம். ஒரு பேக் 1000 ரூபா விற்காங்க எடுத்து. இந்த கையும் கணக்கும் சரியான மாதிரி தான் இருக்கு உங்களோட தொழில். இது வந்து ஒன்று 200 ரூபா அந்த டப்பால போட்டு விற்கிறோம். இந்த இருக்க சுண்டு பணியால உண்டு 200 ரூபா. 200 ரூபா உண்மை அநியாயம். நீங்கள் குறைய விற்கிறீங்க, கூட விற்கலாம் போல இருக்கு. கூட விற்கலாம். நாங்க பால்டினால தான் நாங்க கொடுத்து வந்தாங்க. அப்ப கொடுத்து வரக்குள்ள பிஹெச் தான் நாங்க இப்படி கரல் பிடிச்ச சுண்டு பண்ணி நாங்க வச்சுக்கமாமன்னு சொல்லி பால்டின் டாக்க உப்பு தண்ணிக்கு கரல் பிடிக்கிறானே அதால அது சரி வராதாமன்னு சொல்லத்தான் இது அலுமினியதால அடிச்சு எடுத்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த தொழில் செய்கிறார்கள் இதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மொத்தம்? இதில் வந்து எங்களுக்குள்ளே ஒரு 5 குடும்பம் இருக்குது. அங்கால வேறையா ஒரு 4-5 அதுக்குள்ளேயும் 5 ஒரு குடும்பம். அந்த அங்காலையும் இருந்தா அங்கால பக்கத்துல அங்காலையும் இருக்குது. இந்த லைன் அப்படியே மட்டியை வைக்கிறோம். அப்ப நீங்கள் நாள் ஃபுல்லா இங்க தான் இருப்பீங்களா? காலையில 6 மணிக்கு வந்த வேண்டா இனி மதிய சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லாம மட்டியை வச்சு வித்துது. இனி அதுல வர லாபத்துல எடுத்து சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுத்து இனி பின்னேரம் ஒரு 4 மணி 5 மணி ஆகும் போறதுக்கு. நாங்க வீட்டை போய் அதுக்கு பிறகு இனி மதிய சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மட்டி எப்படி அவிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு மட்டி நரிக்குதானே இதே நாங்க சட்டிக்குள்ள கொட்டுவீங்களா? அள்ளி போடுவோம். இதுக்குள்ள போட்டு அவிப்போம். அவிச்சு கொண்டு ஒரு ஏனத்துல கொட்டி தண்ணி ஊற்றி கழுவி போட்டு அதை கொண்டு ஒரு இதுல படங்கு விரிச்சு கொட்டியா தெரிவோம். நாங்க தெரியுறது சைஸ் தெரியுறது தெரிஞ்சு அதுல இருக்கிற அந்த சிப்பில இருக்கிற சதாவளத்தை எடுத்து போட்டு கோதை கொண்டு வரையா கொட்டுறது. அப்போ இன்றைக்கு எங்களை ப்ரோவாங்களுக்கு என்னென்ன வகையான சமையல் செய்து கொடுக்க போறீங்க? எங்களுக்கு நாங்க மட்டி பிரட்டல் மட்டி குழம்பு அது 2 தான் செய்து கொடுக்க போறீங்க. அதை தவிர்த்து என்னென்ன இதுகள் செய்யலாம்? மட்டி பொரிக்கலாம், மட்டி சுண்டலாம், மட்டி வெள்ளைக்கறி வைக்கலாம், இப்படி பல வகையான இதுகள் செய்யலாம். இதில் கொழுப்பு கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, கொழுப்புன்றதுக்கு பெருசா இல்லை.
உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்போ இது இந்த தொழில் படத்துக்கு வந்த நீங்கள்? நான் தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக செய்கிறேன். எல்லாரும் 2 வருஷமாக தான் செய்கிறீங்களா அந்த இடத்துக்கு? இதில் கூடுதலான ஆட்கள் வந்து வேண்டினமா இல்லை? கூடுதல் ஆட்கள் வந்து வாங்குவாங்க. கிழமை நாள் இல்லை சார், வெள்ளி அப்படி எல்லாம்? கிழமை நாளையில் வெள்ளிக்கிழமை அப்படி இப்படி வந்து வாங்க மாட்டாங்க சில டைம். அந்த நாள் வருவீங்களா இங்கே? நாங்கள் டெய்லி வருவோம். ஒரு நாளும் தவற விடல. நாங்கள் வெள்ளிக்கிழமையும் வருவோம். எங்களுக்கு கஷ்டம் தானே, 14 நாள் நாங்கள் வருவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றாலும் காண கொண்டு விட்டு வருவோம். வேலை கிடைச்சி வேலைகளுக்கு போனால் பிள்ளைகள் பெருசாக நாங்கள் வர மாட்டோம். அப்படி வேலை இல்லாத டைம் நாங்கள் இந்த டைமும் இங்கே தான் வருவோம். சரி, இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் இந்த இடத்துல சமைச்சு கொடுப்பீங்களா? வழியில் இருந்தாலும் யார் வந்தாலும் நாங்கள் சமைச்சு கொடுக்கத்தானே வேணும், உதவி தானே சமைச்சு கொடுக்கத்தானே வேணும். ஏன்னா எங்களுக்கு சமைக்கிற முறைமே தெரியாது, அதான் முக்கியமான. சமைச்சு கொடுக்கத்தானே வேணும். இல்லை அண்ணியாக்கள் வந்து அண்ணியாக்கள் பிடிக்கணும், அக்காக்கள் பிடிக்கணும், எல்லாரும் மாட்டி தான். அந்த காலால் என்னென்ன விராண்டி பிடிக்கிற? காலாலையா? காலால் எல்லாம் கையால் அப்படி விராண்டி மண் இருக்கும், மண்ணுக்குள்ளே கவாட்டி கிடக்கும். அதுவும் இது என்ன கடல் இந்த கலப்புக்குள்ளே தான் இருக்குமா கடற்கரையில் இருக்குமா? இல்லை, அது ஆற்றுக்குள்ளே மண்ணுக்குள்ளே கிடக்கும். மண்ணுக்குள்ளே அதை தோண்டி எடுக்கணும். எடுத்து ஃபேன் மூடி கொண்டு வாங்க, அதில் அள்ளி போட்டு கழுவி எடுத்து தோணியில் வருவாங்க. இதில் இஞ்சாலயம் வந்து அம்மாக்கள் நிறைய பேர் செய்வாங்க. இந்த அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது எவ்வளோ நேரம் அவிக்கணும் இல்லை? இது ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் கொதிச்சா சரி, கொதிச்சா விரிகிற வரைக்கும் அவிச்சு கொண்டிருப்பீங்க. கொதிச்சா விரிஞ்சிடும். அதுக்கு பிறகு தீ கொட்டினா சரி, அவ்வளோதான் வேலை. அது பிறகு தெரியணும். சரி, நாங்கள் இதுக்கு பிறகு அங்கே அந்த மட்டி பிடிக்கிற பார்க்கல மாட்டு தெரியல. பாருங்க பாருங்க இந்த பொடியனில் நிற்கிறாங்க, தம்பியாக்கள் நிற்காங்க. வாங்க லாவணியா. சரி, இப்போ விற்கிற இடத்துக்கு பின்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னாடா இங்கே பாருங்க, சின்ன பொடிகள் எல்லாம் இந்த போட்டில் இருக்கிறோம். அப்பா தம்பிடே, நீங்களாம் இதுக்குள்ள விழுந்தா எப்படிடா உயிர் பாதுகாக்கிறது? இப்படி கொண்டு தெரியுறீங்க. நீந்துவாங்களா படியாங்கள்? நீந்துவாங்களா? நீந்த மாட்டிடும் வாங்க. நீங்கள் இருக்கீங்க டப்பன்னு காப்பாற்றிடுவீங்க. இதில் அந்த செக்ஷனில் எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த மட்டி தான் எடுத்து கொண்டு இருக்கணும். இந்த டே ஐயோ, இந்த பயந்துட்டாங்களாங்க. உங்களுக்கு இதான் சொன்னால் தேவையில்லா வேலைட்டு. ஆக்கள சைஸுகளுக்கு ஆக்கள் போயிடணும் போட்டில். அண்ணா எங்களை உள்ளே கொட்டி கொண்டு போய் காட்டுவீங்களா அப்படி பிடிக்கிறாங்க? டிரைவர் வேறு வேணும். ஓகே. இந்த பேக்கிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டி தான் வச்சுருக்கணும் பிடிச்சி. இந்த அண்ணையாக்கள் பிடிச்சி இதில் விலைக்கு விற்கணும் போல இருக்குது. இதில் பாருங்கள், அப்படி அந்த ரோட்டு சைட்டோடு நின்று தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள், அம்மாக்கள் இருந்து ஆறுதலாக மட்டி எடுத்து கொண்டு இருக்கணும். இதுலேயும் வந்து ஒரு அம்மா நிற்கிறா. அதே மாதிரி இதில் வந்து அவிச்சிட்டு அப்படியே பாருங்கள் ஒரு கூடைக்கில் தான் போட்டிருக்கணும். சரி, இதுக்கு பிறகு இந்த சமையல் எப்படி செய்யணும் அப்படின்றதை நாங்கள் பார்ப்போம். அதோட வந்து இந்த போட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி இல்லாட்டியே ட்ரோன்லையாவது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ ஐயா வந்து இதில் வந்தார். ஐயா வந்து ஒரு சின்ன ஒரு உதவியாண்டு கேட்டார், அதெல்லாம் கொடுத்தாச்சு. 100 சொல்லுங்க. 100 கேட்டார். என்னது கேட்டுருந்தீங்க? அது 100 பனிஷ் பண்ணி சாப்பிடு. பனிஷ் பண்ணி சாப்பிடு. அதான் ஐயா பார்த்த உடனே மற்றவங்க சொல்கிறாங்க வேறு குடிக்க போகிறாரு, காக்காப்பி பாரில் குடிக்க போகிறாரு, படியங்க எல்லாம் சொல்கிறாங்க. கூட்டி வாங்க அவங்கள. அதான் இப்படி சொல்கிறாங்களே சொன்னாக்களை கேட்போமே. அதான் ஐயா பாருங்க, அவ்வளோ ஐயா பாருங்க, படியா குளிச்சு ஸ்மார்ட்டாக வந்திருக்கிறார். ஐயா பார்த்தா குடியார மாதிரி இல்லை, நல்ல பண்போடு இருக்கிற மாதிரி. அப்போ பட்டதாரி மாதிரி இங்கே பாருங்க. ஐயா அவர்கள் டைரி எல்லாம் காட்டுங்க, எப்படி என்னென்ன விஷயங்களை எழுதி வச்சிருக்கீங்களா? டெலிஃபோன் நம்பர் அதான் ஃபுல்லாக டெலிஃபோன் நம்பர்கள் இருக்கு, ஃபோட்டோ எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் சிங்களாக்கள் மாதிரி. அவங்கட விட்டா நான் இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க? இந்த இதுல நான் இல்லை, இதுல நீங்கள் விட்டா நான் இருக்கிறேன். சரி, அதெல்லாம் காட்டினா பிரச்சனைக்கு போயிடுவாங்களா, வந்துடுவாங்களா?
சரி அதெல்லாம் அதெல்லாம் வேற பிரச்சனை. இந்த காதில் ஏதோ காயம் என்று சொன்னீங்க, முதல்வர் காரணம் சொன்னீங்க, இப்போ ஒன்று சொல்றீங்க. என்னென்னு தெரியுமா? நான் பஸ்ல கண்டிக்கிறேன், நான் கோஆபரேட்டிவ் பஸ்ல 3வது போய் நீங்க கமாட்டா கம்பி கிழிச்சீங்க. கமாட்டா கம்பி அதுதானே சொல்லணும். பஸ்ல ரோலர் ஆமி கம்பி வச்சிருந்தேன். நான் புட்டு ஓட்டேன் சனம் கூட கொண்ட விழுந்தேன். கம்பி தான் கொழிச்சு கமாட்டா கம்பி விழுந்துட்டீங்க. அந்த எப்படித்தானே கும்புருமலை சந்தி கும்புருமலை சந்தி. ஓ அதுல அட்டடா. அப்ப நீங்க விழுந்த நீங்களா? அது ஓ அட என்ன தெரியும் ஐயா. அப்ப எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு இப்ப 42 வயசு. 42 வயசுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? 67 வயசு. 27 வயசுக்கு இல்லாம நீங்க அப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்த நீங்கள்? கட்டார்ல இருந்து சொன்னீங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். இது பர்சனல். இதை தவிர்த்து நாங்கள் கொமனான விஷயங்கள் கேட்போம். சரி இப்ப எங்க போறீங்க நீங்கள்? நான் இப்போ போகிறேன் பிள்ளையாரடிக்கு போகிறேன். பிள்ளையாரடிக்கு? ஓ எனக்கு அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் வேறவே அன்னதானம் போடுவாங்க. எங்கே? மாமாங்க பிள்ளையார் கோயில். மாமாங்க இப்போ காளி கோயில். காளி கோயில் அது போவோம். அது பிரச்சனை இல்லை. சாப்பாடு நேரத்துக்கு வரல. இவங்க சமைக்க லேட் ஆகும் போல இருக்கு. நாங்கள் வந்து உங்களோட செட் ஆக போகிறோம். இன்னும் இருந்தால் மனுஷன் சாப்பிட்டு கொஞ்சம் தென்பாயிரு. இப்போ ஐயா நீங்கள் வந்தது ஐயா இந்த இடத்துக்கே இப்போ பிரசித்தமாக இருக்கு. இந்த காக்காபி பார்ன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ரோட்டை. இந்த நீட்டுக்கும் தென்னை மரங்களை காக்கா இருந்து போண்டு வைக்க முடிய வந்தால் முன்னும் காக்காப்பி. அதுலேருந்து இந்த ஊருக்கு பேர் காக்கா, அந்த வாருக்கு பேர் காக்காப்பி. சரி சரி ஐயா வந்து கொஞ்சம் ஐயாட்ட சில விஷயங்களுக்கு இப்போ கோமனான விஷயம். அந்த குடிக்கிறாங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? குடிக்கிறாங்கள பற்றி நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் குடிக்காங்க. எல்லாரும் குடிக்காங்க. ஏன் குடிக்காங்க? ஏன் குடிக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் குடிக்கிறது தெரியுமோ? குடிச்சா கொஞ்சம் தென்பாரிக்கு உடம்புக்கு தென்பாரி. அவ்வளவுதான் நான் குடிக்கிறேன். அப்போ இந்த வயசுல உள்ள கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ நான் நடந்து கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு. விற்கிறேன்னே சொல்லுங்க, விற்கிறது மட்டும் சொல்லுங்க. கொடுத்து போட்டு எனக்கு ஒரு 50 லட்சம் 50,000 ரூபாய் காசு கொடுத்தா போதும். ஐயா நீங்கள் சைவ பேர் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மாலையில நான்டாப்பா. எங்கட அப்பா அங்கே பரம்பரை கிறிஸ்டியன். எங்கட அப்பாட அப்பா ஜோனி, அப்பாட பேர் பெர்னாண்டோ, அவரே ஒரு சின்ன பேர் வேற கூட. எங்க அம்மாட பேர் மேரி தெரேசா, என் பேர் இருதயநாதன். ஒரு சைவக்காரியை வேதத்துக்கு எடுத்து கல்யாணம் முடிச்சேன். அது நல்லா தந்து வாழ்த்து வந்தாங்க. 3 பொண்ணு திருப்பி குடும்பத்துக்கு போங்க. நீங்க சொன்னேன் குடும்ப கதை வேணாம். குடும்ப கதை எங்களுக்கு இப்போ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஆக்கள் பார்க்குறாங்க, சந்தோஷமா இருக்கணும். சரி உங்களை போட்டு நாங்கள் கஷ்டப்படுத்தவும் இல்லை, ஒரு சந்தோஷமான தருணத்தை வந்து பகிர்ந்து விடுறோம். சொல்லுங்களேன் கேளுங்களேன். இப்போ மட்டக்களப்பு மக்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இப்போ மௌனியாலேருந்து வந்திருக்கிறோம். மட்டக்களப்பு வந்தால் என்னென்ன விஷயத்தை நாங்கள் மட்டக்களப்பில் நான் ஆக்களோட பெருசாக பழகல. இந்த ஊர் சொரிக்கல். நான் சொரிக்கல் அம்பாறையிலேருந்து சொரிக்கல் முனைக்கு போயிட்டு என்ன புது அங்கே இருக்கணும். நான் 67 வயசுக்கு எங்கே பிறந்திருப்பேன்? எங்கே எந்த பொருளை வாருங்க. தெரியுமா? இருக்கேன்னு தெரியுமா? புறப்படம் படிச்சு சமாந்திர பள்ளி கொடுக்குறேன். துபாயில இருந்தீங்க. 67 வயசுல அனுபவிக்க கிடையாது. மட்டக்களப்பில் சூனியம் இருக்குன்றாங்க. உண்மையா பையன்? சூனியத்தை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் என்ன எனக்கு அப்படின்னு நடந்தே காணலை. இப்போ இந்த புள்ளியில முன்னே வெறுக்கிறது காரணம் என்னன்றதான் நான் யோசிக்கிறேன். அப்படி ஒன்று நடந்திருக்கா? சண்டை இல்லைங்கிறோட ஐயா குடிக்கிறதும் இல்லை. ஐயா அந்த கேமராக்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்களே கேட்டு சும்மா இருவாங்களா? பெட்ரோலுக்கு காசு பண்ணுங்க. எங்க சேகரிக்கிறேன்? இப்படி 100 ரூபாய்க்கு 1000 கல்வி கேட்டா அங்கே சேகரிக்கிறேன். ஐயா எல்லாம் கேட்ட உடனே 100 ரூபா கேட்ட உடனே 500 ரூபா காசு தந்தா பரவாயில்ல. ஐயா வாங்க மட்டி பாப்போம். வாங்க மட்டி பாப்போம். இல்ல மட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. வாங்க அப்ப நான் போறதே சாப்பிடுறேன். வாங்க சாப்பிடுவோம். மட்டி சாப்பிடுவோம். வாங்க வாங்க மட்டி சாப்பிடுவோம். வாங்க. எனக்கு முக்கியமான வேலை மட்டி என்ன மாதிரி எடுக்கிறோம் எங்களை காட்டிட்டு போங்களேன். எங்க குமிச்சு வச்சிருக்காங்களா ஃபுல்லா? ஐயா பாருங்க மட்டி எப்படி குமிச்சு வச்சிருக்காங்க போய் பாருங்க. இது மட்டும் வேலை விலங்கு. ஐயா இது பாருங்க மட்டி ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்காங்க. உடைச்சு எடுத்த விட மட்டி. இப்போ சிப்பி. இது சிப்பி. இப்போ மட்டி இல்லை. அது உடைச்சா தான் மட்டி. அதுக்குள்ள ஐயா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? சிப்பிக்குள்ள முத்து இருக்கு. இப்போ சிப்பிக்குள்ள மட்டி இருக்கு. சிப்பிக்குள்ள மட்டி இருக்கு. அது வேற முத்துறாப்பா. அந்த முத்து கொண்டு கிடைச்சா நாம இப்படி இருக்கலாமா? புறாமலை இருக்கு, நிலாவளி அவிக்கிறேன் என்ன தம்பி? இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே காட்டுக்கண்ணா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. பச்சையா சாப்பிட்றதா? நீங்கள் சாப்பிட்டு கண்டுவாங்க. அப்படி கையில் இங்கே ஐயா இருக்காரு. ஐயாட்ட கொடுங்க. ஐயா சாப்பிடுவேன். மனுஷன் அவிச்சா சாப்பிடுங்க. ஐயா அப்போ அந்த மட்டி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்?
அவனும் சைனாக்காரன் கதை போச்சு சாப்பிட்றான் நாம் சாப்பிடுவோமா? அப்போ நீங்கள் மட்டி சாப்பிட்டதில்லை? மட்டும் சாப்பிடு, அவன் நல்லபடியாக கறிக்கிறது என்ன சோக்காக இருக்கும். என்ன ருசியான இன்றைக்கு நாங்கள் எங்கட ஐயாவில் சமைச்சு உங்களுக்கு தரப்போகிறோம். தாங்க ரைட், சாப்பிட்றோம். எப்போ இது? இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் மணி சாப்பிட்டு வாங்க, நாங்கள் தரோம். பார்ப்போம். சரியா? ஆனால் ஏமாத்தினா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, வீடியோவில் சொல்லுங்கள். சரியா? ஏமாத்திட்டாங்க. என்ன சாப்பிடுங்க? எது சாப்பிடு? எது சாப்பிடு? இந்த காய் மேலே இருக்கிற காய் என்ன காய்? நச்சுக்காய். நச்சுக்காய். நஞ்சு வரலாம். அதுக்கு நாம சீவம் போகணுன்ட்டு ஆண்டோட விதி இல்லைன்னா போக மாட்டேன். எனக்கு நஞ்சு போட்டு நான் சாகல. 3 நாள் சவமாக இருந்து ஆஸ்பத்திரி இருந்தேன் நான். ஆனால் திரும்ப வீட்டு வந்துட்டேன். ஏனையா நஞ்சு சாப்பிட்டேன்? நான் சாப்பிடல, போட்டவங்க. ஐயோ, எப்படி போட்டாரு தெரியுமா? அதையும் சொல்றேன். கூடாவடி வாரில் முன்னுக்கு மருதல் இருந்து அங்கேயும் பாரு. சரி ஐயா, வாரமா மட்டி இருக்கு அடுக்க போயிட்டு கழுத்துக்குள்ள இருந்து. சரி, இப்போ சமையல் தொடங்கிட்டு சோறு வச்சாச்சு. கறி வந்து இது எப்படி வைக்கிறது? மட்டி கறி சோறு மூடி இறக்கி போட்டு சட்டியை வச்சு கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம் எல்லாம் தாளிக்கணும். தாளிச்ச பிறகு மட்டியை கழுவி அதுக்குள்ள போடணும். மட்டியை கழுவி போட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரக்குள்ள கொச்சுக்காத்தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா பிரண்டு வரக்குள்ள அவரை இறக்கி வச்சுக்கணும். டெவல் செய்கிறது எப்படி? அது திரும்ப வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு திரும்ப மட்டியையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் பொரிய விடணும். நல்லா பொரிய விட்டு நல்லா முருகி வரும். அது முருகி வந்த பிறகு கட்டத்தூள் போட்டு இறக்குனா சரி. இந்த பச்சை மிளகாய் ஒரு இது விஷயம் போடுறீங்களா? ஒன்றுக்கு பச்சை மிளகாய் போடத்தாங்க சொல்லல நீங்கள்? பச்சை மிளகாய் போட்டு தானே சமைக்கும். சரியா? தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தானே சமைக்கும். சரி. அது குழம்பு வைக்கக்கூட அதெல்லாம் போட்டு சமைக்கலாம். இரட்டலுக்கு போடலாம். தக்காளி பழம், பச்சை மிளகாய் போட்டு சமைக்கலாம். சரி, நாங்கள் அப்படி இடையிடையே பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு. நன்றி சொன்னதுக்கு. ஏன்டா ஒரு ஆக்களுக்கு யோசனை வேறு எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் கேட்டது. சரி சரி, இப்போ அக்கா எங்களுக்கு சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் இப்போ செய்துட்டீங்க? என்னென்னு கேட்டால் மட்டியை கழுவி வச்சுட்டு நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு வச்சேன். நாங்கள் அது கொஞ்சம் வதங்கி முடிய அதோட எண்ணெய் சேர்த்து நாங்கள் எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து வதங்க விட்டோம். நாங்கள் கொஞ்சம் வதங்க விட்டு போட்டு அதுக்கு பிறகு மட்டியை போட்டோம். நாங்கள் அடுப்பில் மட்டியை போட்டு இந்த கொஞ்சம் வதங்க விட்டுருக்கோம். இப்போ அதுக்கு பிறகு தூள் போடணும். தூள் போட்டு இறக்கினா சரி. கறி அப்போ தண்ணி இதெல்லாம் அவிஞ்சு வருமா? அது தண்ணி ஊற்றுறல பிரண்டல் கறியா? கொச்சுக்காத்தூள் இது இப்போ கட்டத்தூள் இதுக்குள்ளே போட்டோன்னு அது மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரும். ரைட். சரி, பாப்போம் வச்சு பிடிக்கணும். சரி, இப்போ வந்து சம்பவம் முடிஞ்சுது. அதாவது பொரியல் செய்தாச்சு, முடிஞ்சு பாருங்க. பாப்போம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. பொரியல் முட்டை ஆம்லேட் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கல. உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்களும் என்ன பண்ணு. சட்டி இது இந்த சட்டி என்ற வடிவால் எனக்கு கொஞ்சம் பொரிக்கிற கஷ்டமா இருக்குது. வேற மற்ற சட்டி சொன்னா, இரும்பு சட்டி சொன்னா லேசா பொரிச்சு எடுக்கலாம். இதை போல இன்னொரு தரம் வருவீங்க தானே, அந்த டைம்ல நாங்கள் பொரிச்சு சமைச்சு தருவீங்க. சரி, இது இப்போ அவசரம் பண்ணபடியா உங்களுக்கு டக்குன்னு முடிச்சு தந்துட்டேன். போகத்தானே வேணும். சரி சரி, இப்போ நாங்கள் எப்போ சாப்பிடுவோம்? நாங்களும் சாப்பிடலாம், நீங்களும் எல்லோரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் அளவான சாப்பாடு தான் இங்கே இருக்குது. சரி அக்கா, இப்போ வந்து ஒரு தினேஷ் அண்ணாண்டு, வேறு பேர் சொல்லலாம் மாதிரி இல்லை, அவர் வந்து முகத்தை காட்ட வேணாண்டுட்டு எங்களுக்கு சோடா ஜோக்கெட் எல்லாம் போட்டு தந்துட்டு போயிருக்காரு. அந்த அன்பு கிடைக்காது எங்கே கொடுத்து வச்சு பாருங்க. என்னென்ன காட்டுங்க சோடா. நம்மளுக்கு இந்த சோடா இது போன ஒருத்தர் குடிக்க மாட்டாங்க இல்லையா? சரி, பொம்பளை சோடாவா? அப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கள் என்ன சோடா குடிக்கிறேன் தெரியல. அது சரி, வந்து அண்ணா கண்டா. ஆனால் எனக்கு இதில் பிரயோசனமாக இருக்க போகிறது இந்த கப் மட்டும் தான். இது அப்படியே வீட்டை கொண்டு வாட்டி வீடியோ பார்க்குற ரெண்டு தங்கச்சி பேசுவா. எப்படி வேலை சப்ஸ்கிரைபரோட ஞாபகார்த்தமாக மற்றவர்கள் சப்ஸ்கிரைபரோட ஞாபகார்த்தமாக இந்த கொக்கோ கோலா கப் இருக்க போகுது. எப்படி பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைபர் பாருங்க எப்படி கொடுக்காங்க. நீங்கள் குடிக்காங்க வேணாம். பொம்பளை சோடா இல்லை ரெண்டாவது ஜோக்கெட் போய் கொடுத்து ஒட்டி முட்டு சட்டியை முட்டு. இப்போ பார்த்தாங்க. சரி, இப்போ வந்து மட்டி கறியும் மட்டி பிரட்டலும் பொரியல் குழம்பு. ரைட், சாப்பிட்டு பார்ப்போம். எலுமிச்சாங்க புளி கொஞ்சம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் கருவாடு சாப்பிடக்குள்ள மட்டி கருவாடு சாப்பிட கொஞ்சம் அந்த கரக்கண கடிவடை இது அந்த கடிவரம் தெரியல. என்ன பிரச்சனைனா அந்த சட்டி பிரச்சனை தான். நல்ல முருகை இல்லை, மண்சட்டி என்னபடியா முருகை இல்லை, அதான் பிரச்சனை. ஃப்ரெஷ் இது நல்ல டேஸ்டாக இருக்கு. சும்மா அந்த மாதிரி இருக்காக்கா. சாப்பிட்டு முடியாது நன்றி. இங்கே காவாசி முடிஞ்சுது இப்போ கோப்பைக்குள்ளே.
எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு சுவை என்று சொல்லணும். ஜெசி பிளாக் சிங்கக்குட்டி தங்க கட்டி. இப்போ நாங்கள் சாப்பிட்ட குழம்பா பொரியல இல்லை புல் கட்டுங்க அப்புறம் இடையில பசிக்குதுன்னு நான் கேட்கக்கூடாதான். 6 மணி நேரத்துக்கு புறா தான் கேட்கணும். 4 மணி தான் வீட்டை போயிடுவோம். அதுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. பண்டு நிற்காம போகுது இப்போ. நல்லா இருக்கு இப்போ. உண்மையிலேயே அந்த என்ன சொல்றேன் வலுவலண்டு இருக்குமென்று யோசிச்சேன். ஆனால் அது இல்லாமல் இருக்கு. தழுதலன் இருக்கா கத்தரிக்காய் சின்ன சின்ன நறுக்கி போட்டு காய்ச்சின மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல். உங்களுக்கு ஒரே கத்தரிக்காயில தான் இருக்கிறீங்களா என்ன பிரச்சனை தெரியல. சரி பின்னால் இருக்கிறாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. சோடா எல்லாரும் குடிச்சு முடிஞ்சாச்சு. ஜோக்கெட் உடம்புக்கு நல்லது. கெட்ட பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடும். ஆனால் அளவாக குடித்தாலும் எல்லாம் அளவு மீறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீசிங்கள் காய்ச்சல் எல்லாம் பெறும். சரியா இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். மட்டக்களப்பு மக்களின் அன்பு பாசம் எல்லாமே வந்து ஒரு தனித்துவமானது, விசித்திரமானது, அப்படி எல்லா வார்த்தைகளையுமே சொல்லிக்கொள்ளலாம். இதிலேருந்து நாங்கள் அப்படியே வந்து வவுனியா வெளிக்கிட போகிறோம். புரோவாக்களுக்கு நன்றி. எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட 4 நாள் என்று நாங்கள் இந்த 4 நாளே வந்து எங்களை கவனித்த விதம் வந்து அருமையாக இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து இவன் அம்மாவை நான் மிஸ் பண்ணுவேன். அவள் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எங்களுக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி உண்மை அப்படி ஒரு அம்மா கிடையாது கொடுத்துருக்கோம். அம்மா ரத்தம் எடுத்துருப்பா. இல்லை ப்ரோ, நல்ல விஷயங்கள் அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது கொடுத்து வச்ச விஷயம். சரி நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரோவாக்கள் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ் போடுவீங்க? என்ன இப்படி தான் ஃபுட் ரிவ்யூ, இனி ப்ளாகிங் எல்லாம் நம்மளது மிக்சிங் எல்லாமே பார்க்கலாம். மட்டக்களப்பு சம்மந்தப்பட்டது நிறைய கலாச்சார வித்தியாசங்கள் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது வார முறையில் வந்து பார்ப்போம். ஓகே பாய். இவர் குளப்படி மன்னனை நான் காரில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அவர் பெண்ணு சொல்றாரு தமிழோட கடைக்கு கூட்டிட்டு போயிடலாம். தமிழ் ப்ரோ அண்ணா தெரியுமா உங்களுக்கு? அவர் கூட்டாளி.